வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த பதவியும் பறிபோகக்கூடிய வகையில் செயல்பட்டதன் காரணமாக அவரது எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. 3வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதே தவறை செய்துள்ளதை சுட்டிக்காட்டி முதல்வர் சபாநாயகரிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை வைத்துள்ளார். சட்டசபையின் விதிமுறைகளின்படி எந்த ஒரு நோட்டீஸையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது, பேனரையும் கட்டோட்டையும் துண்டு நோட்டீஸையும் உள்ளே கொண்டு வந்த கூடாது என்றும், அதுவும் குறிப்பாக ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடக்க உரை ஆற்றும் பொழுது செய்த தவறு மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது என்றும் உடனடியாக அவரது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 வாரங்களாகவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற முழக்கம், பிரச்சாரங்கள், போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வகையில்தான் 2025ஆம் ஆண்டிற்கான 1வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. ஆளுநர் தொடக்க உரையின் பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அந்த சார் என்ற முழக்கமிட்டனர். இதனால் ஆளுநர் உரையில் பதற்றங்கள் நீடித்ததாகவும் அவர்கள் அனைவரையும் கூண்டோடு அவை காவலர்கள் மூலமாக சபாநாயகர் வெளிநடப்பும் செய்தார். தொடர்ச்சியாக இன்றும் அவை காவலர்கள் முன்பாகவும் தற்பொழுது பல முறை எடுத்து கூறியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை பற்றி இன்று பேச வேண்டும் என்று எடப்பாடி அதிகளவு கூறியதால் இந்த வழக்கானது இன்று சபாநாயகர் அப்பா அவர்களது தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நிச்சயமாக இதற்கான முழுமையான பொறுப்பை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு முழுமையான பொறுப்பு ஆளுநர் தான். மேலும் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு எடப்பாடி செயல்பட்டாரா? சட்ட விதிகளை மாற்றி ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் அப்பாவு அவர்களது பேச்சையும் மீறி உள்ளே எப்படி இவர்கள் போராட்டத்தை நடத்தலாம் என்றும், இதற்காகவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. உடனடியாக கோபப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையிலிருந்து வெளியேறினார். இது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை மற்றும் பேசுகிறீர்கள், பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி நான் பேசட்டுமா? அனைவருமே அப்போது சாராகத்தான் இருந்தீர்கள் என்றும், OPS அவர்கள் முன்னிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்பட இந்த பேச்சுக்கள் நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.